அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஹரன். நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னுடைய கோச்சு மாதங்கி மலர்விழி அம்மா, அவங்களுக்கு நன்றி. எனக்கு இதை அறிமுகம் செய்து வைத்த ரவீந்திரன், என்னோடய கசின், அவங்களுக்கு நன்றி. மற்ற குருமார்கள் சாந்தகுமார் சார், சாந்தி தேவி மேடம், சத்யநாராயணன் சார், உமா வெங்கட் மேடம், எல்லாருக்கும் நன்றி. இதற்கு மூல காரணமாக இருக்கிற புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த ஏஎல்பி வகுப்பு எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, என் பெரியப்பா பையன் மூலமாக தான் அறிமுகமாச்சு. அவர் எனக்கு முதல்ல சொல்லும்போது என்னால் இது முடியுமா அப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ண முடியுமான்னு. அப்புறம் அவரே அவர் இருக்கிறது பெங்களூரு, நான் இருக்கிறது கோயம்புத்தூர். டெய்லி 4:30 மணிக்கு ஒரு மீட்டிங் செட் பண்ணிவிட்டு 4:30 to 6:30 இதே மாதிரி பயிற்சி கொடுத்தாரு. சிறப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் எனக்கு கிளாஸில் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி அவர் சொன்ன அறிவுரை. அதுக்கு முன்னாடி இது எனக்கு கொஞ்சம் ஜோதிடம் பயிற்சி இருக்குது. என்னென்னா, என்னோடய தாயார் தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு. அவங்க பெரியப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான் ஜோதிடம். எனக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தால் தான் உனக்கு முக்தி, ஆன்மீகம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறதுனாலேயே உனக்கு முக்தின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் அப்போ எனக்கு கை வரல. அதுக்கப்புறம் பாரம்பரிய முறைமானத்தில் இருக்கிற திருக்கணித முறையில் பண்ணிகிட்டு இருந்த ராமஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சார். ஆனால் அதுவும் ஃபுல்ஃபில் ஆகலை. அதுக்கப்புறமா எங்கள் கசின் இது பண்ணது, அப்புறம் ஏஎல்பி எனக்கு கை கொடுச்சு. ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா பற்றி சொல்லணும்னா, ஒரு காட்டில் ஒருத்தர் தனியாக போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது பட்டை தீட்டப்படாத வைரங்கள் கிடைக்கிது. அதை நல்லா பட்டை தீட்டி அது நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கூவி கூவி இந்த பாருங்கள், இந்த இடத்துல பட்டை தீட்டப்பட்ட வைரம் இது, பட்டை தீட்டப்பட்ட வைரம் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய், நீங்கள் போய் வேறு யாராவது அவங்களுக்கும் அதை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் அள்ள குறையாமல் அவர் தானும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தவங்களையும் அடுத்தவங்களுக்கு சொல்லி வளர்ச்சி அட்சயம் வளர்ச்சி செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். அடுத்து ஏஎல்பி சாஃப்ட்வேர் அது எக்ஸல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபார்முலாஸ் ஒரு நம்பரை போட்டாலே போதும், அது கூட்டலோ பெருக்கலோ ஒரு செல்லில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டேட்டா ஒன்று போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம எந்த கால்குலேஷனும் செய்யாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை கையளவில் கொடுத்துருக்காரு. இப்போ எப்படி செல்ஃபோன் ஒருத்தர் கூப்பிட்ட உடனே எல்லாரையும் கூப்பிட்ருப்போ பேசுகிறோம், அதுலேயே எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறோம், ஜூம் மீட் பண்ணுறோம். இப்படிப்பட்ட இந்த மாதிரி ப்ரொவிஷன் கையடக்கமாக ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்கு சாஃப்ட்வேர்னால் அது மிகையாகாது. அதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் தான் நம்ம சொல்லணும். அடுத்து இந்த 64 வீடியோவும் ஒவ்வொன்றும் திரும்ப கேட்டு பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படின்னா, வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே திரும்ப பண்ணால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் கேப்சர் ஆகுது, எழுதி வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப கேட்டுட்டு 64 வீடியோவும் நம்ம முழுக்க பார்த்துட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கிளாஸில் கேட்குற கேள்விகள் நமக்கு கம்மியாயிடும். அவ்வளோ எளிமையாகவும் அவ்வளோ திரும்பியும் சொல்லிக் கொடுக்குற விஷயமா இருக்குது. நன்றி.